நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சம்திங் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இல்லைனா சம்திங் ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கிறது, இல்லைனா இந்த இதுலேயே ஒரே ஒரு திங்ஸ் தான் உண்டு இந்த உலகத்திலேயே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். த சன் இஸ் ஹாட். சன் அப்படிங்கிறது இந்த உலகத்திலே ஒன்று தான். இந்த மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ saw a டாக். த டாக் வாஸ் க்யூட். இதில் வந்து டாக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் டாக் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கன்ஃபியூஷன் வரும் நம்ம எதுக்காண்டின்ட்டு. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எதையாவது ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு டாக் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான். அது வந்து ஸ்பெசிஃபிக் கிடையாது, சம்திங் நார்மல். நான் ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இது கான்சனன்ஸா வவல்ஸான்னு பார்க்கணும். இதில் வவல்ஸ் இல்லை, கான்சனன்ஸ் தான் இருக்குது. கான்சனன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஏ அப்படிங்கிறத அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எ டாக். ஐ saw a டாக். நெக்ஸ்ட்டு அந்த டாக் ரொம்ப க்யூட்டாக இருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். நான் பார்த்தது ஒரு டாக், அது மொதல் சென்டென்ஸ். ரெண்டாவது நான் பார்த்தது அந்த டாக் க்யூட்டாக இருந்து, அப்போது நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறதுனால த டாக் வாஸ் க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.